இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 11 எபிசோட் 234 பார்க்க போறோம். கோனஹாமரு மொய்கிய நூடான வர சொல்லுவான். ஒளிஞ்சிருந்து ஹொக்காகே ஆபீஸ் முன்னாடி நடக்கிற விஷயங்களை பார்ப்பாங்க. அங்கிருந்து ஷினோபி ஸ்கேட்டர் ஆகவும் ஷிகாக்கு சுனாடே கிட்ட எல்லாரும் மன உறுதியோட ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆர்டர்ஸ் கொடுத்தோன்னே ஆக்ஷன்ல இறங்க தயாரா இருக்காங்கன்னு பாரு. நல்லதுன்ட்டு கிளம்புவாங்க சுனாடே. ஷிகமாரு அண்ட் ஷிகாக்கு 2 பேருமே ஃபாலோ பண்ணுவாங்க. கோனஹாமரு மொய்கிய நூடான் கிட்ட நம்ம எதுவுமே பண்ணாம அப்படியே இருக்க முடியாது, வாங்க இது செய்யலான்பா. இதுக்கப்புறமா கோனஹாமருவை மொய்கிய நூடான் ஃபாலோ பண்ணுவாங்க. கோனஹாமரு முன்னாடி போகாம ஸ்டாப் பண்றதுக்கு ஷூரிகன் வச்சு அடிப்பா மொய்கி. கோனஹாமரு ஃபயர் ஸ்டைல் பர்னிங் ஆஷ் பண்ணுவான். மொய்கி இதை நிறுத்த சொல்லுவா. ஊடான் நீ இதை ஓவரா பண்ணிட்டேன்பா. கோனஹாமரு 2 பேத்துக்கிட்டையுமே நல்லா கேட்டுக்கங்க, வில்லேஜ் சேர்ந்தவங்க போருக்கு தயாராயிட்டு இருக்காங்க. நம்மளுமே அவங்க எப்ப கூப்பிட்டாலும் சரி, அது என்ன நேரமா இருந்தாலும் நம்ம அதுக்கு ரெடியா இருக்கணும்பா. ஊடான் எனக்கு அதுல டவுட் தான், நம்ம கினிங் தானே நம்மள எல்லாம் கூப்பிடுவாங்களான்னு சொல்லி கேப்பா. மொய்கி குழந்தைகளா நம்மளால செய்ய முடிஞ்ச விஷயம் அங்க ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேப்பா. கோனஹாமரு எப்படி இப்படி ரிலாக்ஸா இருக்க முடியுது, நம்ம குழந்தைகளா இல்ல, நம்ம நமக்கான விஷயத்த பண்ணோம், நருட்டோ மாதிரியே வில்லேஜோட ஹீரோ ஆகணும்பா. மொய்கி ஊடான் மூஞ்சி பாத்துக்குவாங்க. செம டிட்டர்மினேஷனோட நிப்பான் கோனஹாமரு. முடிஞ்சதுக்கு அப்புறமா நருட்டோஸ் ஃபேவரட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதுக்கப்புறமா டீம் கோனஹாமருவை காட்டுவாங்க. கோனஹாமரு நம்ம வில்லேஜுக்காக கிரேட்டான விஷயங்கள் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்பா. ஊடான் அதை எப்படி பண்ண போறோம்னு சொல்லி கேட்பான். மொய்கி ஆமான்ட்டு சொல்றதை விட செய்யறது கஷ்டம் தெரியுமான்பா. கோனஹாமரு இதோ யோசிக்கிறேன்ட்டு அவனோட வலது பக்கம் நியூஸ் பேப்பர் படிக்கிறத பார்த்துட்டு லீப் நியூஸ் யூஸ் பண்ணலான்பா. மொய்கி என்னடா சொல்ல வரேன்னு சொல்லி கேட்பா. டீம் கோனஹாமரு லீப் நியூஸ்ல இருந்து வரோம், அடுத்து வர வார பத்தின டீடைல்ஸ் கொடுங்க, எங்கனால என்ன உதவி பண்ண முடியுமோ அதை நாங்க பண்றோம்பா. சக்கர மெடிக்கல் கப்ஸ்ல தேவையான மெடிசன்ஸ்ல எடுத்து வச்சிருப்பா பாக்ஸ்ல. ஊடான் இதுக்கு முன்னாடி நடந்த மோசமான இன்சிடென்ட்ல எல்லாத்தையுமே எவாக்குவேட் பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணணும்பா. மோகி நாங்க பண்றதுக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு சொல்லி கேட்கவும் நிச்சயமா இருக்குன்ட்டு கை நீட்டு சொல்லுவா சக்குரா. பார்த்தா 3 பேருக்கு கையில 3 பாக்ஸை கொடுத்துருவா. சடனா ரொம்ப வெயிட்டா இருக்க பாக்ஸை கையில வைக்கவும் 3 பேரும் திணறுவாங்க. ஸ்டோரேஜ் ரூம்ல கொண்டு போய் வைக்க சொல்லுவா. பொறுமையா நடந்து போய் வச்சுட்டு தலை தொங்க போட்டே வருவாங்க. திரும்ப பாக்ஸை கொடுத்து தட்டுவா. இப்படியே பாக்ஸை கொடுத்து ஸ்டோரேஜ் ரூமே ஃபில் பண்ணி வச்சிருவா. மொத்தமா முடியும் டயர்ட்ல 3 பேருமே உட்காந்துருவாங்க. சக்குரா அது பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு அவ கையில இருக்க கடைசி பாக்ஸ் எடுத்துட்டு போவா. கோனஹாமரு சக்குராவை வெயிட் பண்ண சொல்லிட்டு போறப்ப நாங்க என்ன மாதிரியான உதவி செய்யணுங்கிறத நீ சொல்லவே இல்லைன்பா. மொய்கி நாங்களும் வில்லேஜுக்கு ஏதாவது உதவலான்னு இருக்கோம்பா. கூட நாமான்னு தலையாட்டுவான். சக்குரா ஆனா நீங்க தான் ஆல்ரெடி வில்லேஜுக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்களேன்ட்டு இப்ப பாக்ஸ்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிங்களே, அதெல்லாம் ஷினோபிகளுக்கான மெடிசன்ஸ் இருக்க பாக்ஸ். ஃப்ரண்ட் லைன்ஸ்ல சண்டை போட போறாங்களே, இது அவங்களுக்கு பெரிய அளவுல உதவியா இருக்க போதுன்பா. கோனஹாமரு இந்த மாதிரி இல்லாம அண்ணன் நருட்டோ பண்ண மாதிரி பெரிய விஷயமா இருந்தா சொல்லுங்கன்பா. இதை கேட்டு சக்குரா பயங்கர கடுப்பாயிருவா. போருங்கிறது ஒன்னும் விளையாட்டு விஷயம் எல்லாம் கிடையாது, எத்தனை பேர் கடிப்படும் எத்தனை பேர் சாவாங்கன்னு தெரியுமா, இப்படிப்பட்ட விஷயத்துல சாதாரணமா பேசாதேன்ட்டு சத்தம் போடுவா. கோனஹாமரு இதுக்கப்புறமா செம கடுப்புல நடந்து போவான். ஜெராயா நருட்டோ நடப்பாங்கல்ல, கடுப்பானாங்கன்னா கவட்டை விரிச்சு வச்சுட்டு அதே ஸ்டைல தான் கோனஹாமரு நடப்பான். நம்மள கினிங்கிறனால அவன் நம்மள கீழே பாக்குறான்ட்டு கடுப்புல போவான். இதை கேட்ட மொய்கி ஆனாலுமே சக்குராக்க சொன்னது உண்மைதானு சொல்லுவா. கூட நாமான்னு தலையாட்டுவான். மொய்கி நம்ம வேணான்னு பேச வரப்ப நம்ம அவ்வளவு ஈஸியெல்லாம் கிவ் அப் பண்ணிடக்கூடாதுன்ட்டு கத்துவான் கோனஹாமரு. ஷிகமாரு வாய்ஸ் கேட்கும். என்ன பிரச்சனை பார்த்தாலே அப்செட்டா இருக்கீங்கன்பா. மேல கொண்டு கை காட்டுவான். ஷிகமாரு அண்ணா வந்துட்டு பாப்பான் கோனஹாமரு அக்காட்சிக்கு எதிர்த்து சடை போடுறக்கு நான் இப்படி ஃப்ரண்ட் லைன்ஸ்ல வரதுன்னு சொல்லி கேட்பான். போர் நடக்கும்போது முதல் வரிசையில நிக்கிறக்காக கேட்பான். பார்க்க போனா இதுக்கு முன்னாடியே நான் ஒரு பேனை தோக்கடிச்சிருக்கேன்பா. அந்த வகையில நான் ஃபுல் ஃபிளட்ஜ்டு லீஃப் நிஞ்சா தானன்பா. இதை கேட்ட ஷிகமாரு சிரிச்சிட்டு அப்பனா நான் உன்கிட்ட கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்டாகணும், ஃபுல் ஃபிளட்ஜ்டு லீஃப் ஷினோபின்பா. கோனஹாமரு சரின்பா, இருந்தாலுமே லைட்டா கொஞ்சம் பயம் இருக்கும். ஷிகமாரு நீ பாதுகாக்க வேண்டிய ராஜா யாருன்னு சொல்லி கேட்பான். கோனஹாமரு ராஜாவான்பா. மொய்கிக்கெல்லாம் வேர்க்கும். ஷிகமாரு இதுக்கு மட்டும் நல்லா பதில் கண்டுபிடிக்க முடியலனா என்னால எல்லாம் உன்ன ஃபுல் ஃபிளட்ஜ்டு லீஃப் ஷினோபின்னு ஒத்துக்க முடியாது. யார் பேசுறான்னு பாரு. இதுக்கான பதில நானே இப்பதான் ரீசெண்டா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னமோ இந்த ஒரு விஷயத்த நம்ம தலையில போட்டு குழப்பிக்காதேன்ட்டு லீஃப் ஹெட் பேண்ட்ல சுண்டி விட்டு போவான். அப்புறம் பார்க்கலான்ட்டு கிளம்பி போகும்போது கீழே இருக்க ஒரு கல் எடுத்து குணாய் வச்சு எழுதிட்டு கோனஹாமரு கிட்ட வீசுவான். கோனஹாமரு அதை கேட்ச் பிடிச்சிட்டு பொறுமையா ஓபன் பண்ணி பார்ப்பான். பால் எழுதிருக்கும். ஊடான் என்னது இதுன்பா. கோனஹாமரு மொய்கி கிட்ட பால் எழுதிருக்காரு என்னவா இருக்குன்பா. லூசு பையில அது கிங்கடான்பா. கோனஹாமரு எல்லாரும் ஏன் எப்படி இருக்காங்கன்ட்டு அவனே ஒரு முடிவுக்கு வருவான். ஊடான் என்ன பண்ண போறீங்க மொய்கி அடுத்த யாரும் இன்டர்வியூ பண்ண போறோம்னு சொல்லி கேப்பா. இதுக்கப்புறம் இன்டர்வியூவே கிடையாதுன்ட்டு செம்ம ஃபயரான கோனஹாமரு நம்மளே போய் பார்ல கலந்துக்கணுங்கிற டிமாண்ட் வைக்கலான்பா. டைரக்டா போய் ஹொக்காகே ஆபீஸ்ல சுனாடே கிட்டே கேட்பான். முட்டாள்னு திட்டுவாங்க. வெளிய இருக்க ஊடானன் மொய்கி மறுக்கொண்டு சேர்க்காவாங்க. கோனஹாமரு என்ன ஏன் முட்டாளுங்கிறீங்க, நம்ம கிராமத்துக்காக தானே போய் முதல் வரிசையில நிக்கிறேன்னு சொல்லி கேட்டான் அப்படின்பா. உனக்குலாம் அங்க இடம் கிடையாதுன்றுவாங்க. கோனஹாமரு நானே பெயின்ல ஒருத்தனை காலி பண்ணிருக்கேன்பா. வாரில் கலந்துக்க நான் குவாலிஃபைடா தானே இருக்குன்னு சொல்லி கேட்கவும் செம்ம கடுப்பான சுனாடே அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க டேபிளே 2 பிளந்திருப்பாங்க. வேலை செய்யறப்ப வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத வெளியே கிளம்புவாங்க. பால் மாய் உருண்டு வருவான் வெளியே கோனஹாமரு. ஊடானன் மொய்கி நீ ஓகேவான்னு சொல்லிட்டு கோனஹாமரு கிட்ட போய் பார்க்கவும் கோனஹாமரு செம்ம கடுப்புல இருப்பான். ஏன் இது இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு கத்துவான். சுனாடே ஒர்க் பண்ணிட்டு
நோட் இருக்க இடத்துல காட்டுவாங்க. மிஸ்டேக் ஆயிருக்கும். பேப்பரை சுருட்டிட்டு அவங்களோட தம்பியான நாவாக்கிக்கு 12th பர்த்டே வந்துச்சு இல்லையா, அந்த மொமெண்ட்ஸை திங்க் பண்ணி பார்ப்பாங்க. அந்த டைம்ல சுனாடே நாவாக்கிக்கு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. அக்கா இது நான் நினைக்கிறதானு சொல்லி கேட்கவும், அதேதான் நம்மளோட தாத்தாவான ஃபர்ஸ்ட் ஹொக்காகேவோட நெக்லஸ் இருப்பா. இப்படிப்பட்ட பிரசன்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா நாவாக்கி. இதெல்லாம் யோசிச்ச சுனாடே பெருமூச்சு விடுவாங்க. கோனஹாமரு அப்படியே அதே இடத்துல படுத்து கிடப்பான். மொய்கி யாரோ வராங்கன்னு நோட் பண்ணவும் ஊடானன் மொய்கி ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க. ஆனா கோனஹாமரு மட்டும் அப்படியே படுத்து கிடப்பான். கோனஹாமரு ஸ்கார்ஃப் போட்டிருக்கான் இல்லையா, மொய்கி அதை பிடிச்சி கோனஹாமரு எடுத்து போட்டு அங்க என்ன நடக்குதுன்னு எட்டி பாப்பா. டெமாரி வந்திருப்பா. கொட்டட்சு அண்ட் ஈசுமா தான் இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஹொக்காகே உனக்காக தான் வெயிட் பண்றதா சொல்லுவாங்க. இதை பார்த்த மொய்கி காசேகாகேவோட அக்காவான லேடி டெமாரின்பா. இதை கேட்ட கோனஹாமரு காசேகாகேவா எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்குன்பா. ஊடான் என்னடா யோசிக்கிறேன்னு சொல்லி கேட்பான். டெமாரி காசேகாகே கிட்ட வந்து உங்களுக்கான சீக்ரெட் மெசேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரால லேடி சுனாடே கிட்ட கொடுப்பா. சுனாடே தேங்க்ஸ் பண்ணிட்டு அதை நான் வாங்கிட்டேன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்ட்டு ரொம்ப நேரமா இருக்குல்ல அது இவ்வளவு தூரம் வரக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணுவோம். டெமாரி அப்பெல்லாம் இல்லைன்ட்டு இதை பர்சனலா நானே கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இப்ப நம்ம ரெண்டு வில்லேஜுமே ஒரே அலையன்ஸ்ல தான் இருக்குன்பா. சுனாடே இப்ப கொஞ்ச நாளாவே பாஸ்ட்ல இருந்து நிழல்கள்னு இல்ல அதனால இங்கேயே தங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி கேட்கவும், டெமாரி அதெல்லாம் பரவாயில்ல நான் எங்க வில்லேஜுக்கு சீக்கிரமா போய் ஆகணும்பா எக்ஸ்கியூஸ் கேட்டு கிளம்பிடுவா. மொய்கியன் ஊடான் பதறிட்டு ஓடுவாங்க. சிக்கமார் முன்னாடி கதை பார்த்துட்டு சிக்கமாருக்கு கூப்பிடுவாங்க. சிக்கமார் என்னன்ட்டு யார் கிங்னு கண்டுபிடிச்சிங்களான்னு சொல்லி கேட்பான். அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ட்டு மொய்கியன் ஊடான் கோனஹாமரு இப்ப பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டான்பாங்க. சிக்கமாரு என்னாச்சுன்னு சொல்லி கேட்பான். இதுக்கப்புறமா டெமாரி நடந்து போறதை காட்டுவாங்க. கோனஹாமரு ஹிடன் சாண்டோட ஜோனின் டெமாரின்னு கூப்பிட்டு முன்னாடி வந்து நிப்பான். என்னோட சண்டை போடுறதுக்கான சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கன்பா. இதை கேட்ட டெமாரி செம கடுப்பாச்சுவா. ஓடிடு அடிபட்ட போதுன்பா. கோனஹாமரு யாருக்கு காயம்படுதுன்னு பாத்திரலாம். என்னோட பேரு கோனஹாமரு சல்டோபி, தேர்ட் ஹொக்காகேவோட பேரன், அப்புறம் நருட்டோ அண்ணனோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட்ன்பா. டெமாரி நருட்டோ வான்பா. கோனஹாமரு டெமாரி கிட்ட நீ மட்டும் இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணலினா என்ன கண்டு பயந்து ஓடி போயிட்டு இருந்தா தன்பா. டெமாரி அவளோட ஃபேன்ல கை வச்சுட்டு எங்க திரும்ப சொல்லு பாக்கலான்பா. ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பாத்துக்குவாங்க. கோனஹாமரு ஆரம்பிக்கலாமான்ட்டு அட்டாக் பண்ண வருவான். டெமாரி ஃபேன் எடுத்து கையில வைப்பா. கோனஹாமரு ஃபயர் ஸ்டைல் பர்னிங் அஷ் பண்ணுவான். டெமாரி ஃபர்ஸ்ட் ஸ்டார் யூஸ் பண்ணி ரப்பல் பண்ணி விட்டுருவா. கோனஹாமருக்கு அடிபட்டு இருக்கும். ஸ்மோக்குங்கிறனால இருமல் வரும். இரும்பிட்டு எப்படி இதை பண்ணேன்னு சொல்லி கேட்பான். டெமாரி இங்க இருந்து ஓடிரு, வெறும் வாய் பேச்சு மட்டும்தான், அதை முதல்ல ஒத்துக்கன்பா. இதை கேட்ட கோனஹாமரு செம கடுப்பாயிருவான். நான் ஒன்னும் குழந்தை இல்ல கோனஹாமருன்ட்டு செம கோவத்தோட அட்டாக் பண்ண போவான். ஒரு ஷூர்கினை த்ரோ பண்ணிட்டு ஷேடோ ஷூர்கின் யூஸ் பண்ணுவான். டெமாரி அந்த ஒரு அட்டாக்கையுமே செகண்ட் ஸ்டாரை யூஸ் பண்ணி மொத்தமா ரப்பல் பண்ணி விட்டுருவா. கோனஹாமரு ஷாக்ல நிக்கிறப்ப டெமாரி கோனஹாமரு கிட்ட சல்டோபி கிளான்ல டீசென்டான வாரிசுன்னு யாருமே இல்ல போலேன்பா. இதை கேட்ட கோனஹாமரு கடுப்பாயிட்டு இப்ப எனக்கு சாய்ஸே இல்லைன்ட்டு மல்டி ஷேடோ க்ளோன் யூஸ் பண்ணுவான். டெமாரி அட்டாக் பண்ண முன்னாடி வருவா. கோனஹாமரு அப்புறம் அவனோட க்ளோன்ஸ் குணா எடுத்துட்டு அட்டாக் பண்ண போவாங்க. டெமாரி சில க்ளோன்ஸ் அடிச்சு காலி பண்ணிட்டு அவளோட தேர்ட் ஸ்டாரை யூஸ் பண்ணுவா. ரியல் கோனஹாமரு தாக்கு பிடிச்சு நின்னு பாப்பான். ஆனா முடியாது, பின்னாடி போய் விழுந்துருவான். டெமாரி பெருமூச்சு விட்டு இப்பனாவது புரிஞ்சுக்க, என் அளவுல இருந்து நீ 100 வருஷம் பின்தங்கி இருக்க. நீ சொல்லிட்டீல நாட்டோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட்னு, ஆனா என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் பாத்தியா. அது சரி நாட்டோ கிட்ட இருந்து ஒரு டீசென்டான ஸ்டூடெண்ட் எப்படி எதிர்பார்க்க முடியும்ட்டு ரொம்பவுமே டீஸ் பண்ணிட்டு போவா. இப்ப வரைக்கும் மயங்கி கிடந்த கோனஹாமரு இந்த ஒரு வார்த்தையை கேட்கவும் நருட்டோ கோனஹாமருவோட தலையில கை வச்சுட்டு கோனஹாமரு நல்ல வேலை பார்த்திருக்க, நீயுமே வில்லேஜோட ஹீரோ தான் சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணிருப்பான் இல்லையா. அந்த டைம் கண் கலங்கி இருப்பான். இதை திங்க் பண்ணி பார்த்த கோனஹாமரு என்ன பத்தி நீ என்ன வேணாம் பேசிக்க, ஆனா நருட்டோ அண்ணனை பத்தி மட்டும் தப்பா பேசாத அப்படின்ட்டு செம ஃபயர் ஆயிருப்பான். டெமாரியே ஷாக் ஆவா. கோனஹாமரு அவனோட க்ளோனை யூஸ் பண்ணி ரசங்கன் பண்ணுவான். இதை பார்த்த டெமாரி என்னடா அதுன்ட்டு ஷாக் ஆவா. கோனஹாமரு ரசங்கன் பண்ணி அடிக்க வருவான். டெமாரி நிஞ்சா ஆர்ட் வின்சைட் பண்ணுவா. சிக்கமாரு ஷேடோ ஸ்ட்ராங்கல் ஜுட்சு யூஸ் பண்ணி கோனஹாமரு அவனோட க்ளோனை பிடிச்சு டெமாரி வின்சைட் ஜுட்சு யூஸ் பண்ணா டைரக்ட் ஹிட் ஆகாம கொஞ்சம் தள்ளி போற மாதிரி கோனஹாமரு அவனோட க்ளோனை தூக்கி வீசிடுவான். கோனஹாமருவோட ரசங்கான் வேற லெவல் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கும். இதை பார்த்த டெமாரிலாம் என்னடா அதுன்ட்டு ஷாக் ஆவா. கோனஹாமரு மொய்கியான்னு ஓடான்னு இருப்பாங்க. டெமாரி அது என்ன ஜுட்சுன்னு சொல்லி கேப்பா. சிக்கமாருக்குலாம் வேத்திருக்கும். தொடச்சிட்டு அந்த ஒரு ஜுட்சுவை நருட்டோ கிட்ட இருந்தா கத்துக்கிட்டான். ரசங்கான்பா. என்ன அந்த பொடியை இவ்வளவு பவர்ஃபுல்லான ஜுட்சுவை மாஸ்டர் பண்ணிருக்கானான்ட்டு ஷாக் ஆவா. கோனஹாமரு விழுந்து கடை இடத்துக்கு வந்த ஊடானன் மொய்கி நீ ஓகேவான்னு சொல்லி கேட்பாங்க. கோனஹாமரு செம கடுப்புல இருப்பா. ஏன் வந்தீங்க, நான் மட்டும் கடைசி அந்த ரசங்கன் பண்ணியிருந்தனா அது ஹிட் ஆகவுமே கண்டிப்பா அந்த பேட்டில் நான் தான் ஜெயிச்சிருப்பேன்ட்டு கத்துவான். இதை கேட்ட மொய்கி கோனஹாமருவை சப்புன பீருவா. கோனஹாமரு ஏன் இப்படி பண்ணின்னு கேட்கவும் மொய்கி அழுவா. ஏன்னா எப்ப பார்த்தாலுமே ஜெயிக்கிறத பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்க, பார்க்க போனா போர் வரது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் போல என்பா. ஊடானோட உடம்புல சிவராகும். கோனஹாமரு ஆனா அது அப்படி இல்லைன்பா. மொய்கி போய் நம்ம வில்லேஜ் அட்டாக் பண்ணான்ல அந்த நாள் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேப்பா. மொய்கி நான் உங்க கூட வந்து பிரிஞ்சன்ல அப்ப சி டிஸ்ட்ரிக்ட நோக்கி போனேன் அப்பன்னு சொல்றப்ப பெரிய சென்டிபேட் அட்டாக் பண்ணிருக்கோம். மொய்கி என்னன்ட்டு பதுங்கி இருந்து பாப்பா. அந்த டைம்ல சோட்டான்கிற சின்ன பையனோட கால்கள் உடஞ்சிருந்த பில்டிங் ஸ்டோன்ஸ்ல மாட்டிருக்கும். அம்மா காப்பாத்துங்கன்ட்டு கதறிட்டு இருந்திருப்பான். மொய்கி அந்த பையன் ஆபத்துல இருக்கான், உதவி தேவைப்படுதுன்னு திங்க் பண்ணிட்டு சுத்தி முத்தி பாப்பா. இதுக்கப்புறமா நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொல்லி ரியலைஸ் பண்ணிருப்பா. அந்த பையனுக்கு உதவி பண்ணி ஆகணும்னு திங்க் பண்ணிருப்பா. கால் முன்னாடி போக துடிக்கும். இருந்தாலுமே அவ்வளவு பெரிய சென்டிபேட் இருக்கும். இவ்வளவு சின்ன புள்ள தானே, ரொம்ப பயப்பட்டிருப்பா. அந்த பையனோட சவுண்ட் கேட்கவும் சென்டிபேட் அட்டாக் பண்ண போயிருக்கும். மொய்கி துணிஞ்சு ஹெல்ப் பண்ண போயிருப்பா. சோட்டான்கிற சின்ன பையனை காப்பாத்தி அந்த பையனோட அம்மாவோட சேர்த்து வச்சிருந்திருப்பா. மொய்கி கோனஹாமரு கிட்ட போர்ல ஃப்ரண்ட் லைன்ஸ்ல நிக்காதனால மட்டுமே கிராமத்துக்கு உதவ முடியாது அப்படின்னு சொல்லும் போது கோனஹாமரு தலையை குனிஞ்சுக்குவான். போர் மட்டும் ஆரம்பிச்சிட்டா சுனினன் ஜோனின் எல்லாருமே கிராமத்தை விட்டு கிளம்பிடுவாங்க எதிரிகளோட சண்டை போடுறதுக்கு. அந்த டைம்ல எதிரிகள் நம்ம வில்லேஜ் தாக்கனா அப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி கேப்பா. ஊடான் அவ சொல்றதுதான் சரி, சண்டைக்கு போறவங்களோட இடத்துல இருந்து நம்ம தான் கிராமத்தை பாதுகாக்கணும், நம்ம கிராமத்துல இருக்க வயசானவங்கள இருந்து குழந்தைய வரைக்கும் பாதுகாக்கணும்பா. இப்பதான் கோனஹாமரு சிக்கமாரு என்ன விஷயத்த சொல்ல வந்தான்னு ரியலைஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டோன் எடுத்து பாப்பான். சிக்கமாரு நீ பாதுகாக்க வேண்டிய ராஜான்னு சொல்லி கேட்டிருப்பான்ல, அதை யோசிச்சு பாப்பான். கோனஹாமரு கண் கலங்கிடுவான்.
நான் சத்தியமா சொல்றேன் அவங்க எல்லாத்தையும் பாதுகாப்பேன், எல்லா தாத்தா பாட்டிகளையும் அப்புறம் எல்லா குழந்தைகளையும் பா. மோய் கண்ணை தொடச்சிட்டு சிரிப்பா. சிக்கமாரு கொடுத்த ஸ்டோனை காட்டுவாங்க. இதை கேட்ட சிக்கமாரு சிரிச்சுட்டு கிராமத்தை பாதுகாக்கிறதும் பெரிய கடமை தான் வருவான். கோனஹாமர் கிட்ட நீ லக்கி தான்டா, நான் மட்டும் அந்த சண்டையை தடுக்காம இருந்தானா கண்டிப்பா டெமாரியோட வென்சைன் சொல்ல மாட்டிருப்ப. குணாய்ச்சிலேயே எல்லாத்த விட இவதான் ரொம்ப மோசமானவன்பா. டெமாரியோட லுக்க பார்த்தே பயப்படுவான் கோனஹாமரு. டெமாரி இருந்தாலுமே பொடியா என்னையே இந்த லிமிட்டுக்கு வர வச்சியான்ட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு போவா. கோனஹாமரு தேங்க்ஸ் பண்ணுவான். நான் காரா கிட்ட போய் ரிப்போர்ட் பண்றேன்ட்டு டெமாரி லீஃப்ல ஃபைனான ஷினோபிஸ் வந்துட்டு இருக்கதா சொல்ல போறேன்பா. சில விஷயங்களே நீ ஒரு நல்ல ஷினோபியா இருக்க போறேன்ட்டு போவா. கோனஹாமருக்கு அவ்வளவு வார்ம் ஃபீலிங் இருக்கும். மோய் அண்ட் ஊடான் அடுத்து என்ன பண்ண போறோம்னு சொல்லி கேட்பாங்க. கோனஹாமரு இந்த கிராமம் என் தாத்தா தேர்ட் ஹோக்காகேயோட பொக்கிஷம், அதை நான் பாதுகாக்க போறேன். ஏன்னா வில்லேஜ் ஹிடன் இந்த லீவ்ஸ பாதுகாத்த தேர்ட் ஹோக்காகேயோட பேரன்லன்பா. அது மட்டும் இல்லாம நருட்டோ நான் கூட சத்தியம் பண்ணிருக்கேன், ஒரு நாள் ஹோக்காகேங்கிற டைட்டிலுக்காக சண்டை போடுவேன்னு. நான் அதிகப்படியான ட்ரைனிங் எடுக்க போறேன், அது மூலமா நருட்டோ நான் தோக்கடிக்க போறேன்பா. ஊடானன் மொய்கி சிரிப்பாங்க. ஏன்னா ஹோக்காகே ஆகிறது தான் என்னோட கனவுன்பா கோனஹாமரு. கோனஹாமரு சொன்ன விஷயங்கள் எல்லாம் சிக்கமாரு அப்படியே சுனாடே கிட்ட ரிப்போர்ட் பண்ணிருப்பான். இதை கேட்ட சுனாடே இதெல்லாம் நிஜமாவே கோனஹாமரு தான் சொன்னானான்ட்டு அவ்வளவு சந்தோஷமா கேட்பாங்க. அவன் சொன்னதை அப்படியே சொல்லிட்டன்பா சிக்கமாரு. சுனாடே அதை கேட்டல சந்தோஷம்ட்டு சுனாடே அவங்களோட தம்பியான நாவாக்கியை திங்க் பண்ணுவாங்க. நாவாக்கி தாத்தாவோட இந்த நெக்லஸ் மட்டும் இல்ல, இந்த கிராமமே தாத்தாவோட பொக்கிஷன் தான், மொத்தத்தையுமே நான் பாதுகாக்க போறேன்ட்டு அந்த நெக்லஸை வேர் பண்ணி இருந்திருப்பான். இடன் இந்த லீப்ஸை பாதுகாத்த ஃபர்ஸ்ட் ஹோக்காகேவோட பேரனான் இருப்பான். சுனாடே எப்பவுமே சொல்லுவே ஆம்பளைங்கிறவன் சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும்னு அப்படின்ட்டு சிரிக்கவும் நாவாக்கி அதே தான்ட்டு கண்டிப்பா தாத்தா போனா அதே பாதையில தான் நடப்பேன், அவரை மாதிரி ஆக போறேன்ட்டு ஹோக்காகே ஆக போறேன், அதான் என் கடமைன்னு இருப்பான். நாவாக்கி இடத்துல நருட்டோவை நினைச்சு பார்த்த சுனாடே இப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானோன்பாங்க.